ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹிந்தி நம்பர்ஸை வந்து தமிழ் வழியை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸை நம்ம வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? 1 அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஏக், 2 அப்படின்னா தோ, 3 அப்படின்னா தீன், 4 அப்படின்னா 4, 5 அப்படின்னா 5. சரிங்களா? ஏக் தோ தீன் சார் 5, 1 2 3 4 5 அப்படிங்கிறத ஹிந்தியில் இந்த மாதிரி சொல்லுவோம். ஏக் தோ தீன் சார் 5. சரிங்களா? இந்த 5 நம்பர். அடுத்து 6 to 10 வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். சரியா? 6னா 6, 7னா 7, 8னா 8, 9னா பார்த்தீங்கன்னா 9, 10னா 10. சரிங்களா? 6 7 8 9 10, 6 7 8 9 10. சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். 7 இருக்குல்ல, 7 பார்த்தீங்கன்னா சாத்துன்னு சொல்லுவோம். அதே பார்த்தீங்கன்னா 60 சாட். ஓகேங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் தான் வரும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? 7 அப்படின்னா சாத், 60 அப்படிங்கிறது சாட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சாட். சரிங்களா? ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 200 500 1000. அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாம். 100 அப்படின்னா சோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்படிங்கிறது 100. சரியா? 200 அப்படின்னா 200, 500 அப்படின்னா 500, 1000 அப்படின்னா 1000. சரிங்களா? 1000 அப்படின்னா 1000. ஸோ 200 500 1000. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 1,00,000 1 கோடி அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்துடலாம். 10,000 அப்படின்னா 10,000, ஹசார்னா 1000, 10,000 அப்படின்னா 10,000. சரிங்களா? அதே மாதிரி 20,000 30,000 40,000 50,000 அப்படின்னு போகும். அதே மாதிரி லட்சம் அப்படிங்கிறத லாக் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஹிந்திலையும். சரிங்களா? லாக். அதே மாதிரி 1 கோடி எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரோடு அப்படின்னு வரும். கரோடு அப்படின்னா குரோர் அப்படிங்கிற அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க. கரோடு. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டர், அதாவது 1/4 கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவா. சவா. சரிங்களா? கால் அப்படின்னா சவா அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி அரை அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆதா. ஆதா அப்படின்னா அரை அப்படிங்கிற அர்த்தம். முக்கால் அப்படிங்கிறது பவுன், பவுனா அப்படின்னு சொல்லுவோம். பவுன், பவுனா அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கால் 3/4 இருக்கு இல்லையா, பவுன் இல்லை பவுனா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரியா? ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவா ஆதா பவுனா அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும், இன்னும் நிறைய நம்பர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.